வெல்கம் டு அவர் சேனல். அதாவது இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, மறுபடியும் ரயில்வே போர்டிலிருந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து அவங்க வந்து விட்டுருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிபிசி ஜாபுக்கான ஒரு நோட்டீஸ் தான், ஷார்ட் நோட்டீஸ் தான். அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வந்து வெளிவிடலை. அதாவது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12th பாஸ் டு எனி டிகிரி வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா 35,000ல் ஆரம்பிக்குது. டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 10,884 வேக்கன்சி வந்து ஓவரால் இந்தியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 2024ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டேட் வந்து கொடுக்கல. மேபி 1 or 2 வீக்ஸில் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருவாங்க. இது எதுக்குன்னா, யார் யாரெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு இருக்கிறீங்களோ எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ப்ரிப்ரேஷனுக்கு. ஏன்னா சீக்கிரமாகவே நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. இதில் என்னென்ன கேட்டகரிஸில் வந்து இருக்குது, அதுக்கு வந்து எவ்வளோ சேலரி அப்படிங்கிற செலெக்ஷன் ப்ராசஸ், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதாவது இதாக பார்த்திங்கன்னா ரயில்வே போர்டிலிருந்து வந்திருக்க ஷார்ட் நோட்டீஸ். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னென்ன கேட்டகரிஸில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். போஸ்ட்டு நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி, அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டு. அதாவது அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கான கேட்டகரிஸ் எல்லாம் பாருங்கள். இது அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 361 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிக்கெட் கிளர்க்கு, அதாவது டிக்கெட் கொடுப்பாங்கள்ல ஸ்டேஷனில், அந்த ஜாபுக்கும் வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா 1985 வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 990 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ட்ரெயின் கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 68 வேக்கன்சிஸ். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3404 வேக்கன்சிஸ் வந்து நான் டெக்னிக்கல் கேட்டகரிஸில் வந்து விட்டுருக்காங்க ஓவரால் இந்தியாவில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி கிராஜுவேட் லெவல், நம்ம பார்த்தது அண்டர் கிராஜுவேட் லெவல், அதாவது 12th முடித்தவங்களுக்கான கேட்டகரிஸ் தான் நம்ம முன்னாடி பார்த்தது. இப்போ வந்து கிராஜுவேட் லெவல், நீங்கள் எனி டிகிரி, எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். டிகிரி முடித்தவங்களுக்கான கேட்டகரிஸ் பாருங்கள். குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் பார்த்திங்கன்னா 2684 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 963 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சீஃப் காமன் கம் டைப்பிஸ்ட் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1737 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 1371 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 725 வேக்கன்சி விட்டுருக்குறாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 7479 வேக்கன்சிஸ் வந்து கிராஜுவேட்ஸ் லெவலுக்கு வந்து விட்டுருக்காங்க. அது ரெண்டும் சேர்த்து தான் டோட்டலாக பார்த்திங்கன்னா 10,884 வேக்கன்சி வந்து இந்த என்டிபிசிக்கான ஜாபுக்கான வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குன்னா, ஆப்வியஸ்லி எப்போ போல தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயர் வந்த என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வச்சு தான் நான் சொல்கிறேன். அதாவது 500 rupees வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்போவுமே ரெகுலராக வருது. பட் இந்த நோட்டிஃபிகேஷனில் எப்படி விடுறாங்கன்னு தெரியல. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜோன் வாரியாக வந்து வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. என்னென்ன ஜோனுக்கு, அதாவது ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்தன் அப்படிங்கிற ஜோன் வாரியாக வந்து விட்டுருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா சதர்ன் ஜோனில் தான் வந்து வருவோம். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா சதர்ன் ஜோன், அதில் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சினா 533 வேக்கன்சிஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சியில் ஒரு நல்ல வேக்கன்சி தான். யாரெல்லாம் வந்து ரயில்வே ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஷார்ட் நோட்டீஸ் விட்டாங்க. கூடிய விரைவிலேயே வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஏன்னா செப்டம்பரில் வந்து டேட் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால 1 or 2 வீக்ஸில் வந்து வரக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா நம்ம சேனலில் நான் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ.